For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சமூக அசைவியக்கத்தில் கல்வி வகிக்கும் பங்கை விவரிக்கவும். நவீன இந்திய சமூகத்தில் சமூக அசைவியக்கத்தை துரிதப்படுத்துவதில் கல்வி மிக முக்கியமான காரணியாக உள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலுக்கு ஆதரவாக வாதங்களை வழங்குங்கள். சமூக அசைவியக்கம் என்பது தனிநபர்கள் அல்லது குடும்பங்கள் ஒரு சமூக அடுக்கிலிருந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மற்றொரு நிலைக்கு, பொதுவாக கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது. சமூகவியல் பார்வையில் நவீன இந்தியாவில் சமூக அசைவியக்கத்தை துரிதப்படுத்துவதில் கல்வி மிக முக்கியமான அல்லது முதன்மையான காரணியாக உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கான எனது வாதங்களை 2 பகுதிகளாக விவரிக்கிறேன். பகுதி 1, சமூக அசைவியக்கத்தில் கல்வி வகிக்கின்ற பங்கு. கல்வி கீழ்க்கண்ட வழிகளில் ஒருவரை சமூக ஏணியில் மேலேற்றுகிறது. தொழில் ரீதியான மாற்றம் ஆக்குபேஷனல் மொபிலிட்டி. பாரம்பரிய சமூகத்தில் ஒருவரின் தொழில் அவரது பிறப்பால் சாதி தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் கல்வி அந்த தடைகளை உடைக்கிறது. ஒரு விவசாயியின் மகன் விவசாயியாகவே இருக்க வேண்டியதில்லை. கல்வி மூலம் அவர் மருத்துவராகவோ மென்பொருள் பொறியாளராகவோ மாற முடியும். வருமானம் மற்றும் பொருளாதார அந்தஸ்து. கல்வி தகுதி அதிகரிக்கும் போது ஒருவரின் வருமானம் ஈட்டும் திறன் earning capacity அதிகரிக்கிறது. இது அவரை வறுமைக்கோட்டிலிருந்து நடுத்தர வர்க்கத்திற்கும் அங்கிருந்து உயர் வர்க்கத்திற்கும் அழைத்துச் செல்கிறது. தகுதி அடிப்படையிலான தேர்வு மெரிட்டோக்ரசி. கல்வி ஒருவருக்கு தேவையான திறன்களை ஸ்கில்ஸ் வழங்குகிறது. நவீன சமூகம் ஒருவரின் பரம்பரையை விட அவரது திறமைக்கே மெரிட் முக்கியத்துவம் அளிக்கிறது. அந்த திறமையை வளர்ப்பது கல்விதான். கலாச்சார மூலதனம் கல்ச்சரல் கேபிட்டல். கல்வி ஒருவருக்கு பொது அறிவு, மொழி ஆளுமை மற்றும் உலகளாவிய தொடர்புகளை வழங்குகிறது. இது சமூகத்தில் அவருக்கு மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தருகிறது. பகுதி 2, நவீன இந்தியாவில் சமூக அசைவியக்கத்திற்கு கல்வியே மிக முக்கிய காரணி. ஆதரவான வாதங்கள். நவீன இந்தியாவில் நிலம் அல்லது செல்வத்தை விட கல்வியே சமூக மாற்றத்திற்கான விரைவான பாதையாக உள்ளது. அதற்கான காரணங்கள். வாதம் 1, இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கல்வியோடு இணைந்தே செயல்படுகிறது. பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் கல்வியின் மூலமாகவே அரசு பதவிகளுக்கும் அதிகார மையங்களுக்கும் வந்துள்ளனர். கல்வி இல்லாமல் இந்த இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிக்க முடியாது. எனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அசைவியக்கத்திற்கு கல்விதான் அடிப்படை. வாதம் 2, தகவல் தொழில்நுட்ப புரட்சி ரெவல்யூஷன் 1991 இல் தாராளமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு இந்தியா ஒரு அறிவுசார் பொருளாதாரமாக நாலேஜ் எக்கானமி மாறியது. இன்று ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் பொறியியல் அல்லது கணினி கல்வி கற்பதன் மூலம் குறுகிய காலத்தில் உயர் வருமானம் கொண்ட வேலைக்கு செல்ல முடிகிறது. வேறு எந்த துறையையும் விட விவசாயம், சிறுதொழில் கல்வியில் முதலீடு செய்வதே விரைவான பொருளாதார வளர்ச்சியை தருகிறது. வாதம் 3, சாதித் தடைகளை தகர்த்தல். கிராமப்புறங்களில் சாதி இன்னும் வலுவாக இருந்தாலும் நகர்ப்புற கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒருவரின் சாதியை விட அவரது பட்டம், டிகிரி மற்றும் திறமைக்கே மதிப்பு அதிகம். ஒருவர் எந்த சாதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியாமலே அவரது கல்வி தகுதியின் அடிப்படையில் அவருக்கு உயர் பதவி வழங்கப்படுகிறது. இது சமூக இறுக்கத்தை தளர்த்துகிறது. வாதம் 4, பெண்கள் முன்னேற்றம் விமென் எமான்சிபேஷன். நவீன இந்தியாவில் பெண்களின் சமூக அசைவியக்கத்திற்கு கல்வி மட்டுமே ஒரே வழி. கல்வி கற்ற பெண்கள் வேலைக்கு செல்வதன் மூலம் பொருளாதார சுதந்திரம் அடைகிறார்கள். இது குடும்பத்தில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. ஆணாதிக்க சமூகத்தில் இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாகும்.
வாதம் 5. கிராமப்புற நகர்ப்புற இடப்பெயர்வு மைக்ரேஷன். கல்வி ஒருவரை தனது கிராமத்தை விட்டு வெளியேறி நகரங்களில் குடியேற தூண்டுகிறது. நகர வாழ்க்கை சாதிய அடையாளங்களை மறைத்து வர்க்க அடையாளத்தை கிளாஸ் ஐடென்டிட்டி முன்னிறுத்துகிறது. இது சமூக அசைவியக்கத்தின் ஒரு வடிவமாகும். எதிர்வாதம் மற்றும் சமநிலை. கிரிட்டிக்கல் வியூ. கல்வி முக்கிய காரணிதான் என்றாலும் அது முழுமையான சமத்துவத்தை இன்னும் அடையவில்லை. தரமான கல்வியில் ஏற்றத்தாழ்வு. ஆங்கில வழி தனியார் பள்ளிகளில் படித்தவர்களுக்கும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளது. இதனால் உயர்மட்ட அசைவியக்கம் எலீட் மொபிலிட்டி பணக்காரர்களுக்கே சாத்தியமாகிறது. வேலையில்லா திண்டாட்டம். படித்த இளைஞர்கள் பலர் வேலை கிடைக்காமல் இருப்பது கல்வியின் மீதான நம்பிக்கையை குறைக்கிறது. முடிவுரை. நவீன இந்தியாவில் பிறப்பு, சொத்து அல்லது சாதியை விட கல்வியே சமூக அசைவியக்கத்தை தீர்மானிக்கும் மிக வலிமையான சக்தி. அது ஒரு ஏணியாகச் செயல்பட்டு எளிய மனிதனையும் அதிகாரத்தை நோக்கி ஏற வைக்கிறது. இருப்பினும் அனைவருக்கும் கல்வி என்பதைத் தாண்டி அனைவருக்கும் சமமான தரமான கல்வி என்பதை உறுதி செய்வதன் மூலமே இந்த சமூக அசைவியக்கத்தை மேலும் துரிதப்படுத்த முடியும். Describe the role played by education in social mobility. Do you think that education has been the most important factor in accelerating social mobility in modern Indian society? Give arguments in favor of your answer. சமூக அசைவியக்கத்தில் கல்வி வகிக்கும் பங்கை விவரிக்கவும். நவீன இந்திய சமூகத்தில் சமூக அசைவியக்கத்தை துரிதப்படுத்துவதில் கல்வி மிக முக்கியமான காரணியாக உள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலுக்கு ஆதரவாக வாதங்களை வழங்குங்கள். ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சோஷியல் மொபிலிட்டி. சமூக அசைவியக்கத்தில் கல்வியின் பங்கு. Education plays a significant role in social mobility, enabling individuals to improve their socio-economic status and achieve their full potential. சமூக அசைவியக்கத்தில் கல்வி குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. தனிநபர்கள் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அவர்களின் முழு திறனை அடையவும் உதவுகிறது. Key aspects. Access to better job opportunities. Education opens up better job opportunities, enabling individuals to secure higher paying jobs and improve their socio-economic status. சிறந்த வேலை வாய்ப்புகளுக்கான அணுகல். கல்வி சிறந்த வேலை வாய்ப்புகளை திறக்கிறது. தனிநபர்கள் அதிக ஊதியம் பெறும் வேலைகளை பெறவும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. Developing skills and knowledge. Education develops critical thinking, problem solving, and communication skills, making individuals more competitive in the job market. திறன்கள் மற்றும் அறிவை வளர்ப்பது. கல்வி விமர்சன சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்கிறது. வேலை சந்தையில் தனிநபர்களை அதிக போட்டித்தன்மையுடன் ஆக்குகிறது. Social network and connections. Education provides opportunities to build social networks and connections, facilitating access to better job opportunities and social mobility. சமூக வலைப்பின்னல் மற்றும் இணைப்புகள். கல்வி சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் இணைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. சிறந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் சமூக இயக்கத்திற்கான அணுகலை எளிதாக்குகிறது. Importance of education in modern Indian society. நவீன இந்திய சமூகத்தில் கல்வியின் முக்கியத்துவம். Education has been a crucial factor in accelerating social mobility in modern Indian society. நவீன இந்திய சமூகத்தில் சமூக இயக்கத்தை விரைவுபடுத்துவதில் கல்வி ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. Arguments in favor of this. இதற்கு ஆதரவான வாதங்கள். Increased access to education. Increased access to education has enabled more individuals to acquire skills and knowledge, improving their socio-economic status. கல்விக்கான அணுகல் அதிகரிப்பு. கல்விக்கான அணுகல் அதிகரிப்பது அதிகமான தனிநபர்கள் திறன்களையும் அறிவையும் பெறவும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் உதவியுள்ளது. Economic growth. Education has contributed to India's economic growth, creating new opportunities for social mobility. பொருளாதார வளர்ச்சி. கல்வி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. சமூக இயக்கத்திற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. Empowerment of marginalized groups. Education has empowered marginalized groups,
including women and lower castes, to challenge existing social hierarchies and achieve social mobility. ஒதுக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரமளித்தல், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் உட்பட ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு ஏற்கனவே உள்ள சமூக படிநிலைகளை சவால் செய்யவும் சமூக இயக்கத்தை அடையவும் கல்வி அதிகாரம் அளித்துள்ளது. Limitations and challenges. Quality of education. The quality of education remains a significant challenge, with many institutions struggling to provide quality education. கல்வியின் தரம். பல நிறுவனங்கள் தரமான கல்வியை வழங்க போராடி வருவதால் கல்வியின் தரம் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவே உள்ளது. Inequitable access. Access to quality education remains inequitable, with marginalized groups facing significant barriers. சமமற்ற அணுகல். தரமான கல்விக்கான அணுகல் சமமற்றதாகவே உள்ளது. ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றன. Other factors, such as economic policies, social connections, and family background, also influence social mobility. பிற காரணிகள், பொருளாதார கொள்கைகள், சமூக தொடர்புகள் மற்றும் குடும்ப பின்னணி போன்ற பிற காரணிகளும் சமூக இயக்கத்தை பாதிக்கின்றன. Conclusion. Education has played a vital role in accelerating social mobility in modern Indian society. While challenges persist, education remains a key driver of social mobility, enabling individuals to improve their socio-economic status and achieve their full potential. Addressing the limitations and challenges will be crucial to ensuring that education continues to promote social mobility and equality. நவீன இந்திய சமூகத்தில் சமூக அசைவியக்கத்தை விரைவுபடுத்துவதில் கல்வி முக்கிய பங்கு வகித்துள்ளது. சவால்கள் தொடர்ந்தாலும் கல்வி சமூக அசைவியக்கத்தின் முக்கிய இயக்கியாக உள்ளது. இது தனிநபர்கள் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அவர்களின் முழு திறனை அடையவும் உதவுகிறது. சமூக இயக்கம் மற்றும் சமத்துவத்தை கல்வி தொடர்ந்து மேம்படுத்துவதை உறுதி செய்வதற்கு வரம்புகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வது மிக முக்கியமானதாக இருக்கும். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பின்தங்கிய வகுப்பினரிடையே கல்வி பிரச்சினை. இந்தியாவில் பட்டியல் சாதியினர் SC, பழங்குடியினர் ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBC ஆகியோர் பின்தங்கிய வகுப்பினர் என அழைக்கப்படுகின்றனர். வரலாற்று ரீதியாக கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட இவர்களுக்கு இன்றும் கல்வி கற்பதில் பல தனித்துவமான சிக்கல்கள் உள்ளன. முக்கிய பிரச்சினைகள். பொருளாதார தடை பாவர்ட்டி. பெரும்பாலான பின்தங்கிய வகுப்பினர் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். கல்வியை விட அன்றாட உணவுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் கூலி வேலைக்கு செல்லும் சைல்ட் லேபர் நிலை ஏற்படுகிறது. சமூக பாகுபாடு. சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் இன்றும் மறைமுகமான சாதி பாகுபாடு நிலவுகிறது. இது மாணவர்களின் மனதில் தாழ்வு மனப்பான்மையை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி அவர்களை பள்ளியை விட்டு விலகச் செய்கிறது. முதல் தலைமுறை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். இவர்களின் பெற்றோர்கள் பெரும்பாலும் எழுத்தறிவற்றவர்கள். இதனால் வீட்டில் குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கவோ அல்லது வழிகாட்டவோ கைடன்ஸ் ஆள் இல்லாதது ஒரு பெரிய குறையாக உள்ளது. இடைநிற்றல். ஹை டிராப் அவுட் ரேட். குறிப்பாக பெண் குழந்தைகள் பூப்பெய்தியவுடனும் அல்லது தம்பி தங்கைகளை பார்த்து கொள்ளவும் பள்ளியை விட்டு நிறுத்தப்படுகிறார்கள். இதனால் உயர்நிலை கல்வியில் செகண்டரி எஜுகேஷன் பின்தங்கிய வகுப்பினரின் எண்ணிக்கை குறைகிறது. மொழி மற்றும் கலாச்சார சிக்கல். குறிப்பாக பழங்குடியின ST மாணவர்களின் தாய்மொழிக்கும் பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் மொழிக்கும் தமிழ், இங்கிலீஷ் பெரிய வேறுபாடு உள்ளது. இது அவர்களுக்கு பாடத்தை புரிந்து கொள்வதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அணுகும் வசதியின்மை. லேக் ஆஃப் ஆக்சஸ். மலைப்பகுதிகள் மற்றும் ஒதுக்குப்புறமான சேரிகளில் ரிமோட் ஏரியாஸ் தரமான பள்ளிகள் இருப்பதில்லை. நீண்ட தூரம் நடந்து பள்ளிக்குச் செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகிறார்கள். அரசு நடவடிக்கைகள். இப்பிரச்சினைகளை களைய அரசு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன், கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்ஸ் மற்றும் விடுதி வசதிகளை ஹாஸ்டல்ஸ் செய்து வருகிறது. முடிவுரை. கல்வி என்பது விடுதலையின் திறவுகோல்.
பின்தங்கிய வகுப்பினரின் கல்வி பிரச்சினைகள் வெறும் கல்வி சார்ந்தது மட்டுமல்ல, அது சமூக பொருளாதார பிரச்சினை. எனவே உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் முறையை வலுப்படுத்துவதே இதற்கான நிரந்தர தீர்வாகும். ரைட் ஷார்ட் நோட். ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன் அமங் பேக்வர்ட் கிளாஸஸ். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பின்தங்கிய வகுப்பினரிடையே கல்வி பிரச்சினை. ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன் அமங் பேக்வர்ட் கிளாஸஸ். பின்தங்கிய வகுப்பினரிடையே கல்வி பிரச்சினை. The backward classes in India, including scheduled castes SCS, scheduled tribes STS, and other backward classes OBCS, face significant challenges in accessing quality education. இந்தியாவில் உள்ள பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் SCS, பட்டியல் பழங்குடியினர் STS மற்றும் பிற பின்தங்கிய வகுப்பினர் OBCS உட்பட தரமான கல்வியை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர். Key issues: limited access to quality education, particularly in rural and under-resourced areas. வரையறுக்கப்பட்ட அணுகல். தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், குறிப்பாக கிராமப்புற மற்றும் வளம் குறைந்த பகுதிகளில். Social exclusion and discrimination perpetuate educational disparities. சமூக விலக்கு மற்றும் பாகுபாடு கல்வி ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Poverty and financial constraints hinder educational opportunities and outcomes. வறுமை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் கல்வி வாய்ப்புகள் மற்றும் விளைவுகளை தடுக்கின்றன. Lack of representation, underrepresentation in educational institutions and decision-making bodies. பிரதிநிதித்துவமின்மை, கல்வி நிறுவனங்கள் மற்றும் முடிவெடுக்கும் அமைப்புகளில் குறைவான பிரதிநிதித்துவம். Consequences: perpetuation of inequalities. Educational disparities perpetuate social and economic inequalities. ஏற்றத்தாழ்வுகளின் நிலைத்தன்மை. கல்வி ஏற்றத்தாழ்வுகள் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Limited educational opportunities restrict social mobility and perpetuate cycles of poverty. வரையறுக்கப்பட்ட கல்வி வாய்ப்புகள் சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் வறுமையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றன. Addressing challenges. சவால்களை எதிர்கொள்வது. Inclusive policies. Implementing inclusive policies and programs to promote equal access to education. உள்ளடக்கிய கொள்கைகள். கல்விக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்க உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். Targeted interventions. Providing targeted interventions, such as scholarships and infrastructure development, to support marginalized groups. இலக்கு தலையீடுகள். ஒதுக்கப்பட்ட குழுக்களை ஆதரிப்பதற்காக உதவித்தொகைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற இலக்கு தலையீடுகளை வழங்குதல். Community engagement. Engaging with local communities to promote education and address specific needs and challenges. சமூக ஈடுபாடு. கல்வியை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுதல். Overall, addressing the educational challenges faced by backward classes requires a comprehensive approach that promotes equal access, inclusivity, and social justice. பின்தங்கிய வகுப்புகள் எதிர்கொள்ளும் கல்வி சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு சமமான அணுகல், உள்ளடக்கம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இந்தியாவில் பின்தங்கிய குழுக்களுக்கான பாதுகாப்பு பாகுபாடு கொள்கையை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்த கொள்கையில் ஏதேனும் மாற்றத்தை நீங்கள் பரிந்துரைப்பீர்களா? இந்தியாவில் பாதுகாப்பு பாகுபாட்டு கொள்கை, புரோடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பாலிசி அல்லது பரவலாக அறியப்படும் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாலிசி என்பது சமூக அநீதிகளை களைவதற்காக அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாகும். இதனை ஒரு விமர்சன ரீதியான கண்ணோட்டத்துடனும் மாற்றங்களுக்கான பரிந்துரைகளுடனும் கீழே ஆராய்வோம். கொள்கையின் அடிப்படை. த ராஷனால். இந்திய சமூக கட்டமைப்பு சாதி அமைப்பை அடிப்படையாக கொண்டது. பல நூற்றாண்டுகளாக சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கு கல்வி, அதிகாரம் மற்றும் பொது வளங்கள் மறுக்கப்பட்டன.
நோக்கம் சமத்துவத்தை உருவாக்குவது அல்ல, மாறாக சம வாய்ப்பை எக்விட்டி உருவாக்குவது. சட்ட பாதுகாப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 15(4), 16(4) மற்றும் 46 ஆகியவை இதற்கு வலிமை சேர்க்கின்றன. விமர்சன ரீதியான ஆய்வு கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த கொள்கை வெற்றியையும் தோல்வியையும் சமமாகச் சந்தித்துள்ளது. நேர்மறை விளைவுகள். சக்சஸஸ். அரசியல் அதிகாரம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பிரிவினருக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல் அதிகார மையங்களில் ஒலிக்கத் தொடங்கியது. அதிகார வர்க்கத்தில் நுழைவு. IAS, IPS, IPS போன்ற உயர் பதவிகள் முதல் கடைநிலை ஊழியர் வரை அனைத்து அரசு துறைகளிலும் பின்தங்கிய வகுப்பினரின் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டது. சமூக அசைவியக்கம். சோஷியல் மொபிலிட்டி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மூலம் பல முதல் தலைமுறை பட்டதாரிகள் வறுமைக் கோட்டிலிருந்து வெளியேறி நடுத்தர வர்க்கமாக உயர்ந்துள்ளனர். சுயமரியாதை. இது வெறும் பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்ட சுயமரியாதையை மீட்டெடுக்கும் கருவியாகவும் அமைந்தது. எதிர்மறை விளைவுகள். சவால்கள். ஃபெயிலியர்ஸ். கிரிட்டிசிசம்ஸ். கிரிமிலேயர் ஆதிக்கம். கிரீமி லேயர் இஷ்யூ. இடஒதுக்கீட்டின் பலன்கள். அந்தந்த சமூகங்களில் உள்ள ஏற்கனவே முன்னேறிய வசதி படைத்த ஒரு சிறு கூட்டத்திற்கே எலீட்ஸ் மீண்டும் மீண்டும் சென்றடைகிறது. உண்மையான விளிம்புநிலை மக்கள். பாரஸ்ட் ஆஃப் த புவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். நடைமுறையில் சாதி அடையாளத்தை வலுப்படுத்துதல். சாதியை ஒழிப்பதே இதன் இறுதி நோக்கமாக இருந்தாலும் இது சாதி அடையாளங்களை மேலும் கெட்டிப்படுத்தியுள்ளது. அரசியலில் வாக்கு வங்கி அரசியலாக வோட் பேங்க் பாலிடிக்ஸ் இது மாற்றப்பட்டுவிட்டது. தனியார் துறை புறக்கணிப்பு. 1991க்கு பிறகு அரசு வேலைவாய்ப்புகள் குறைந்து தனியார் துறை வளர்ந்துவிட்டது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாததால் இந்த கொள்கையின் தாக்கம் குறைந்து வருகிறது. திறமை vs சமூக நீதி விவாதம். தகுதி மெரிட் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு சாரார் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். இது சமூகத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. பரிந்துரைக்கப்படும் மாற்றங்கள். சஜஸ்டட் ரிஃபார்ம்ஸ். தற்போதைய சூழலில் இடஒதுக்கீட்டு கொள்கையை ரத்து செய்யக்கூடாது, ஆனால் அதனை சீர்திருத்த ராஷனலைஸ் வேண்டும். எனது பரிந்துரைகள். உள் ஒதுக்கீடு. சப் கேட்டகரைசேஷன் அவசியம். ஒரே சாதி பிரிவுக்குள் ஏகா, SC அல்லது OBC மிகவும் பின்தங்கிய உட்பிரிவுகள் உள்ளன. ரோஹிணி ஆணையம். ரோஹிணி கமிஷன் பரிந்துரைப்பது போல இடஒதுக்கீட்டை பிரித்து இதுவரை பலனடையாத மிகச்சிறிய சமூகங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஏகா. தமிழகத்தில் அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. கிரிமிலேயர் வரம்பை விரிவுபடுத்துதல். OBCக்கு உள்ளது போல பிரிவிலும் வசதி படைத்தவர்களை கிரீமி லேயர் கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை நிறுத்திவிட்டு அதே சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பை மடைமாற்ற வேண்டும். குறிப்பு. இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, ஆனால் சமூக நீதியை ஆழப்படுத்த இது அவசியம். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துதல். இடஒதுக்கீடு என்பது உயர்கல்வி மற்றும் வேலையில்தான் உள்ளது. ஆனால் தொடக்கக் கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை போட்டி சமமாக இருக்காது. அரசு பள்ளிகளின் தரத்தை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாற்றினால் எதிர்காலத்தில் இடஒதுக்கீட்டின் தேவையே குறையலாம். தனியார் துறை பன்முகத்தன்மை. பிரைவேட் செக்டர் டைவர்சிட்டி. தனியார் துறையில் கட்டாய இடஒதுக்கீடு சாத்தியமில்லை என்றாலும் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் நிறுவனங்களுக்கு வரிச் சலுகைகள் அல்லது அரசு டெண்டர்களில் முன்னுரிமை அளிக்கலாம். காலவரையறை மற்றும் மறு ஆய்வு. இடஒதுக்கீடு என்பது நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எந்த சமூகங்கள் முன்னேறிவிட்டன, எவை இன்னும் பின்தங்கியுள்ளன என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து பட்டியலை திருத்த வேண்டும். முடிவுரை. பாதுகாப்பு. பாகுபாட்டு கொள்கை என்பது சமூக நோய்க்கான ஒரு மருந்து, அதுவே உணவு ஆகிவிடக்கூடாது. சாதி இருக்கும் வரை இடஒதுக்கீடு தேவை. ஆனால் அதன் பலன்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்ய உள் ஒதுக்கீடு மற்றும் பொருளாதார அளவுகோல் கலந்த நவீன அணுகுமுறையே இன்றைய தேவை. Critically examine the protective discrimination policy for the disadvantaged groups in India. Would you suggest any change in this policy?
இந்தியாவில் பின்தங்கிய குழுக்களுக்கான பாதுகாப்பு பாகுபாடு கொள்கையை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்த கொள்கையில் ஏதேனும் மாற்றத்தை நீங்கள் பரிந்துரைப்பீர்களா? Protective Discrimination Policy in India. A critical examination. இந்தியாவில் பாதுகாப்பு பாகுபாடு கொள்கை ஒரு விமர்சன ஆய்வு. India's Protective Discrimination Policy, also known as Reservation Policy, aims to promote social justice and equality for disadvantaged groups, including scheduled castes SCS, scheduled tribes STS, and other backward classes OBCS. The policy provides reservations in education, employment, and politics to ensure representation and opportunities for these groups. இந்தியாவின் பாதுகாப்பு பாகுபாடு கொள்கை இடஒதுக்கீடு கொள்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் SCS, பழங்குடியினர் STS மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBCS உள்ளிட்ட பின்தங்கிய குழுக்களுக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கொள்கை இந்த குழுக்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்வதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியலில் இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. Strengths: promoting representation. The policy promotes representation of disadvantaged groups in various spheres, including education, employment, and politics. பிரதிநிதித்துவத்தை ஊக்குவித்தல். இந்த கொள்கை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பின்தங்கிய குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிக்கிறது. Addressing historical injustices. The policy acknowledges and addresses historical injustices faced by disadvantaged groups, providing a measure of redress. வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல். இந்த கொள்கை பின்தங்கிய குழுக்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகளை ஒப்புக்கொண்டு நிவர்த்தி செய்கிறது. இது ஒரு அளவிலான நிவாரணத்தை வழங்குகிறது. Social mobility. The policy enables social mobility for individuals from disadvantaged groups, improving their socio-economic status. சமூக இயக்கம். இந்த கொள்கை பின்தங்கிய குழுக்களைச் சேர்ந்த தனிநபர்களுக்கு சமூக இயக்கத்தை செயல்படுத்துகிறது, அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. Weaknesses. பலவீனங்கள். Limited impact. The policy's impact is limited by inadequate implementation, lack of access to quality education, and social stigma. வரையறுக்கப்பட்ட தாக்கம். போதுமான அளவு செயல்படுத்தப்படாதது, தரமான கல்விக்கான அணுகல் இல்லாமை மற்றும் சமூக களங்கம் ஆகியவற்றால் கொள்கையின் தாக்கம் குறைவாக உள்ளது. Inequitable distribution. Benefits often accrue to a small section of the disadvantaged groups, leaving the most vulnerable sections behind. சமமற்ற விநியோகம். சலுகைகள் பெரும்பாலும் பின்தங்கிய குழுக்களின் ஒரு சிறிய பகுதியினருக்குச் சென்று மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளை விட்டுவிடுகின்றன. Meritocracy concerns. The policy is criticized for compromising meritocracy, potentially affecting the quality of services and outcomes. தகுதிச் சமூக கவலைகள். தகுதிச் சமூக கொள்கையை சமரசம் செய்வதாகவும் சேவைகள் மற்றும் விளைவுகளின் தரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் இந்த கொள்கை விமர்சிக்கப்படுகிறது. Suggested changes. பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள். More focus on quality education. Emphasize quality education and skill development to empower disadvantaged groups. தரமான கல்வியில் அதிக கவனம் செலுத்துதல், பின்தங்கிய குழுக்களை மேம்படுத்த தரமான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டை வலியுறுத்துதல். Caste-based and economic criteria. Consider both caste-based and economic criteria for reservations to ensure more equitable distribution of benefits. சாதி அடிப்படையிலான மற்றும் பொருளாதார அளவுகோல்கள். சலுகைகளின் சமமான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக இடஒதுக்கீட்டிற்கான சாதி அடிப்படையிலான மற்றும் பொருளாதார அளவுகோல்கள் இரண்டையும் கருத்தில் கொள்ளுங்கள். Regular review and evaluation. Regularly review and evaluate the policy's effectiveness, making adjustments as needed. வழக்கமான மதிப்பாய்வு மற்றும் மதிப்பீடு. கொள்கையின் செயல்திறனை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்தல், தேவைக்கேற்ப மாற்றங்களை செய்தல். Addressing social stigma. Implement measures to address social stigma and promote inclusivity, ensuring the policy's benefits are realized. சமூக களங்கத்தை நிவர்த்தி செய்தல்,
சமூக களங்கத்தை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துதல், கொள்கையின் நன்மைகள் உணரப்படுவதை உறுதி செய்தல். Conclusion. India's protective discrimination policy has been instrumental in promoting representation and opportunities for disadvantaged groups. However, its limitations and challenges need to be addressed to ensure more effective and equitable outcomes. By refining the policy and focusing on quality education, economic empowerment, and social inclusivity, India can promote more substantial social justice and equality. இந்தியாவின் பாதுகாப்பு பாகுபாடு கொள்கை பின்தங்கிய குழுக்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் வாய்ப்புகளையும் ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும் மிகவும் பயனுள்ள மற்றும் சமமான விளைவுகளை உறுதி செய்வதற்காக அதன் வரம்புகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். கொள்கையை செம்மைப்படுத்தி தரமான கல்வி, பொருளாதார அதிகாரமளித்தல் மற்றும் சமூக உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்தியா இன்னும் கணிசமான சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்க முடியும். இந்தியாவில் தேசிய ஒருங்கிணைப்பின் முக்கிய பிரச்சினைகளை பற்றி விவாதித்து, இந்த பிரச்சினைகளை சமாளிப்பதில் கல்வியின் பங்கை வரையறுத்துக் கொள்ளுங்கள். இந்தியா பல மொழிகள், மதங்கள், இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களைக் கொண்ட ஒரு துணைக் கண்டமாகும். வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதே இந்தியாவின் தாரக மந்திரம். இருப்பினும் இந்த ஒற்றுமைக்கு சில நேரங்களில் அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன. தேசிய ஒருங்கிணைப்பு என்பது மக்களின் மனதில் ஜாதி, மதம், மொழி வேறுபாடுகளைக் கடந்து நாமெல்லாம் இந்தியர் என்ற உணர்வை ஏற்படுத்துவதாகும். பகுதி 1. தேசிய ஒருங்கிணைப்பின் முக்கிய பிரச்சினைகள், சவால்கள். இந்தியாவின் ஒற்றுமைக்கு தடையாக இருக்கும் முக்கிய காரணிகள் பின்வருமாறு. சாதிவாதம், காஸ்டியிசம். இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு சாதி முறையாகும். அரசியல் கட்சிகள் சாதி அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துவதும், வாக்கு வங்கி அரசியல் செய்வதும் வோட் பேங்க் பாலிடிக்ஸ் மக்களிடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. இது சமூக ஒற்றுமையை சிதைத்து ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரை வெறுக்கத் தூண்டுகிறது. வகுப்புவாதம், கம்யூனலிசம். மதத்தின் பெயரால் மக்கள் பிளவுபடுவதே வகுப்புவாதம். ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சார்ந்தவர்கள் தங்கள் மதமே உயர்ந்தது என்றும் மற்ற மதத்தினர் தங்களுக்கு எதிரிகள் என்றும் கருதுவது ஆபத்தானது. மதக்கலவரங்கள் நாட்டின் அமைதியை குலைப்பதுடன் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகின்றன. மொழிவாதம், லிங்குவிசம். தாய்மொழி பற்று அவசியம், ஆனால் அது மொழி வெறியாக மாறும்போது பிரச்சினை எழுகிறது. மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பங்கீடு மற்றும் எல்லை பிரச்சினைகள் பெரும்பாலும் மொழி உணர்வை அடிப்படையாகக் கொண்டே பெரிதுபடுத்தப்படுகின்றன. மும்மொழி திட்டம் vs இருமொழி திட்டம் போன்ற விவாதங்கள் வடக்கு தெற்கு என்ற பிளவை உருவாக்கக்கூடும். பிராந்தியவாதம், ரீஜனலிசம். நான் இந்தியன் என்பதை விட நான் இந்த மாநிலத்தவன் என்ற உணர்வு மேலோங்கி இருப்பது. பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலங்கள் அல்லது பகுதிகள் தங்களை புறக்கணிப்பதாக கருதி தனி மாநிலம் கோருவது அல்லது பிரிவினைவாத போக்கை கடைபிடிப்பது தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, எகனாமிக் இன்இக்வாலிட்டி. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிப்பது. வளர்ச்சி அனைத்து தரப்பினரையும் சென்றடையாதபோது நக்சலிசம் மற்றும் மாவோயிஸ்ட் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் தோன்றுகின்றன. இது நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும். பகுதி 2. தேசிய ஒருங்கிணைப்பை வளர்ப்பதில் கல்வியின் பங்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியது போல, தேசிய ஒருங்கிணைப்பைச் செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் கட்ட முடியாது. அது மக்களின் மனதில், குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் கட்டப்பட வேண்டும். இதை கல்வியின் மூலம் எப்படிச் சாத்தியமாக்குவது? பாடத்திட்ட மாற்றம், கரிக்குலம் ரீடிசைன். வரலாறு மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம், தியாகிகள் மற்றும் கலாச்சார பெருமைகளை சரியாக போதிக்க வேண்டும். அனைத்து மதங்களின் சாராம்சமும் அன்புதான் என்பதை உணர்த்தும் வகையில் பாடங்கள் அமைய வேண்டும். மதச்சார்பற்ற கல்வி, செக்யூலர் எஜுகேஷன்.
கல்வி நிறுவனங்கள் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கும் சர்வ தர்ம சமாபவ் மனப்பான்மையை மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும். தேசிய விழாக்களை கொண்டாடுதல். சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற தேசிய விழாக்களை பள்ளிகளில் சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவதை உறுதி செய்ய வேண்டும். இது தேசபக்தியை வளர்க்கும். மொழி வழிக் கல்வி. மும்மொழி திட்டம் போன்ற கொள்கைகள் மூலம் மாணவர்கள் பிற மாநில மொழிகளை கற்க ஊக்குவிக்க வேண்டும். இது கலாச்சார பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும். சாரணர் இயக்கம் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்டம் NCC மற்றும் NSS முகாம்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றாக தங்கி பணியாற்றுவர். இது தேசிய ஒருமைப்பாட்டு முகாம்களாக நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப்ஸ் செயல்படுகிறது. இது சகோதரத்துவத்தை வளர்க்கும். ஆசிரியர் பங்கு. ஆசிரியர்கள் முன்மாதிரியாக ரோல் மாடல்ஸ் இருக்க வேண்டும். வகுப்பறையில் சாதி மத வேறுபாடுகளை காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு சமத்துவத்தை போதிக்க வேண்டும். கலாச்சார பரிமாற்றம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச். ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் போன்ற திட்டங்கள் மூலம் ஒரு மாநில மாணவர்கள் மற்றொரு மாநிலத்திற்கு சென்று அங்குள்ள கலாச்சாரம் மற்றும் மொழியை அறிந்து கொள்ளச் செய்ய வேண்டும். முடிவுரை. தேசிய ஒருங்கிணைப்பு என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, அது ஒரு தொடர் செயல்முறை. சாதி மதம் மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை களைந்து வருங்கால தலைமுறையினரின் மனதில் இந்தியன் என்ற விதையை ஆழமாக ஊன்றும் சக்தி கல்விக்கு மட்டுமே உள்ளது. கல்வியின் மூலம் உணர்வுபூர்வமான ஒருங்கிணைப்பை எமோஷனல் இன்டகிரேஷன் அடைவதே இதற்கான நிரந்தர தீர்வாகும். Discuss the main problems of national integration in India and delineate the role of education in tackling these problems. இந்தியாவில் தேசிய ஒருங்கிணைப்பின் முக்கிய பிரச்சினைகளை பற்றி விவாதித்து இந்த பிரச்சினைகளை சமாளிப்பதில் கல்வியின் பங்கை வரையறுத்துக் கொள்ளுங்கள். National integration in India, challenges and role of education. இந்தியாவில் தேசிய ஒருங்கிணைப்பு, சவால்கள் மற்றும் கல்வியின் பங்கு. India's diversity poses challenges to national integration. இந்தியாவின் பன்முகத்தன்மை தேசிய ஒருங்கிணைப்புக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது. Caste and communal tensions. Caste and communal tensions can lead to social unrest and conflict. சாதி மற்றும் வகுப்புவாத பதட்டங்கள். சாதி மற்றும் வகுப்புவாத பதட்டங்கள் சமூக அமைதியின்மை மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும். Regionalism and separatism. Regionalism and separatism can challenge national unity and integrity. பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதம். பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதம் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை சவால் செய்யலாம். Linguistic and cultural differences. Linguistic and cultural differences can create barriers to national integration. மொழியியல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகள். மொழியியல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் தேசிய ஒருங்கிணைப்புக்கு தடைகளை உருவாக்கலாம். Role of education. கல்வியின் பங்கு. Promoting cultural understanding. Education can promote cultural understanding and appreciation, fostering national unity. கலாச்சார புரிதலை ஊக்குவித்தல். கல்வி கலாச்சார புரிதலையும் பாராட்டையும் ஊக்குவிக்கும், தேசிய ஒற்றுமையை வளர்க்கும். Fostering critical thinking. Education can foster critical thinking and analytical skills, enabling individuals to challenge stereotypes and biases. விமர்சன சிந்தனையை வளர்ப்பது. கல்வி விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை வளர்க்கும், தனிநபர்கள் ஒரே மாதிரியான கருத்துக்கள் மற்றும் சார்புகளை சவால் செய்ய உதவுகிறது. Encouraging civic engagement. Education can encourage civic engagement and participation, promoting national integration and social cohesion. குடிமை ஈடுபாட்டை ஊக்குவித்தல்.
கல்வி குடிமை ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் ஊக்குவிக்கும். தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும். Strategies for promoting national integration through education. கல்வி மூலம் தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிப்பதற்கான உத்திகள். Inclusive curriculum. Developing an inclusive curriculum that promotes cultural understanding and national unity. உள்ளடக்கிய பாடத்திட்டம். கலாச்சார புரிதல் மற்றும் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும் ஒரு உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்குதல். Diversity and inclusion. Fostering diversity and inclusion in educational institutions. Promoting social cohesion. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம். கல்வி நிறுவனங்களில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை வளர்ப்பது. சமூக ஒற்றுமையை ஊக்குவித்தல். Civic education. Providing civic education that promotes national integration, social responsibility, and civic engagement. குடிமை கல்வி. தேசிய ஒருங்கிணைப்பு, சமூக பொறுப்பு மற்றும் குடிமை ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் குடிமை கல்வியை வழங்குதல். Conclusion. Education can play a significant role in promoting national integration in India by fostering cultural understanding, critical thinking, and civic engagement. By adopting inclusive and culturally sensitive approaches, education can help build a more united and cohesive nation. கலாச்சார புரிதல், விமர்சன சிந்தனை மற்றும் குடிமை ஈடுபாட்டை வளர்ப்பதன் மூலம் இந்தியாவில் தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிப்பதில் கல்வி குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். உள்ளடக்கிய மற்றும் கலாச்சார ரீதியாக உணர்திறன் அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கல்வி மிகவும் ஒன்றுபட்ட மற்றும் ஒருங்கிணைந்த தேசத்தை உருவாக்க உதவும். நவீன சூழலில் மனிதவள மேம்பாட்டிற்கும் கல்விக்கும் உள்ள உறவை விளக்குங்கள். நவீன சூழலில் ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் என்பது அதன் நிலமோ கனிம வளங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ அல்ல, அது அந்த நாட்டின் மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் தான். வெறும் மக்கள் தொகையை பாப்புலேஷன் பயனுள்ள மனித மூலதனமாக ஹியூமன் கேபிட்டல் மாற்றுவதில் கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதவள மேம்பாட்டிற்கும் HRD கல்விக்கும் இடையிலான நெருங்கிய உறவை நவீன கண்ணோட்டத்தில் கீழே காண்போம். மக்களை மூலதனமாக மாற்றுதல். டர்னிங் பாப்புலேஷன் இன்டு கேபிட்டல். ஒரு நாட்டில் உள்ள மக்கள் கல்வி கற்காதவரை அவர்கள் அந்த நாட்டிற்கு ஒரு சுமையாகவே லயபிலிட்டி கருதப்படுவார்கள். ஆனால் கல்வி அவர்களுக்கு அறிவையும் திறமையையும் வழங்குவதன் மூலம் அவர்களை சொத்தாக ஆசெட் மாற்றுகிறது. நவீன சூழல். இன்றைய அறிவுசார் பொருளாதாரத்தில் நாலேஜ் எக்கானமி, உடல் உழைப்பை விட அறிவுசார் உழைப்பே அதிக மதிப்புடையது. கல்வி அந்த அறிவை மூலதனமாக்குகிறது. திறன் மேம்பாடு மற்றும் உற்பத்தி திறன். ஸ்கில் டெவலப்மெண்ட். ப்ரொடக்டிவிட்டி. கல்வி என்பது ஒருவருக்கு வேலையை செய்வதற்கான தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக திறன்களை அளிக்கிறது. உற்பத்தி திறன். ஒரு படித்த தொழிலாளி படிக்காத தொழிலாளியை விட நவீன இயந்திரங்களையும் கணினிகளையும் கையாண்டு அதிக உற்பத்தியை கொடுக்க முடியும். நவீன சூழல். இன்று செயற்கை நுண்ணறிவு, AI, ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகள் வளர்ந்து வருகின்றன. இவற்றுக்கு தேவையான உயர்நிலை திறன்களை ஹை ஆர்டர் ஸ்கில்ஸ் கல்வி மட்டுமே வழங்க முடியும். புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி. இனோவேஷன் ரீசர்ச். மனிதவள மேம்பாட்டின் உச்சநிலை என்பது புதியனவற்றை கண்டுபிடிப்பதாகும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றன. நவீன சூழல். ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆன்ட்ரப்ரனியோர்ஷிப். தொழில்முனைவு கலாச்சாரம் பெருகிவரும் சூழலில் கல்வி மாணவர்களுக்கு படைப்பாற்றலையும் கிரியேட்டிவிட்டி, இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறனையும் அளிக்கிறது. ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கைத்தரம். ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மனிதவள மேம்பாடு என்பது வெறும் வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, அது மக்களின் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை தரத்தையும் குறிக்கும். கல்வி அறிவு பெற்றவர்கள் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் குடும்ப கட்டுப்பாடு குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். உறவும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமான மக்களே சிறந்த மனிதவளமாகச் செயல்பட முடியும். அந்த ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வை கல்வி தருகிறது. தகவமைப்பு திறன் மற்றும் வாழ்நாள் கற்றல். அடாப்டபிலிட்டி. லைஃப் லாங் லேர்னிங். நவீன உலகம் மிக வேகமாக மாறி வருகிறது.
இன்று ஒரு வேலையில் சேர தேவைப்படும் திறன் 5 ஆண்டுகளில் காலாவதியாகிவிடும். ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் கல்வி ஒருவருக்கு எப்படி கற்க வேண்டும், லேர்னிங் டு லேர்ன் என்பதை கற்றுத்தருகிறது. இதனால் புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது படித்தவர்களால் தங்களை எளிதாக மாற்றிக்கொள்ள அடாப்ட் முடிகிறது. இதுவே நவீன மனிதவள மேம்பாட்டின் மையக்கரு. சமூக மாற்றம் மற்றும் ஜனநாயகம் சோஷியல் சேஞ்ச் டெமோக்ரசி. சிறந்த மனிதவளம் என்பது தொழில்நுட்ப அறிவு கொண்டது மட்டுமல்ல, சமூக பொறுப்புணர்வு கொண்டதும் கூட. கல்வி மக்களிடையே சாதி, மத, இன வேறுபாடுகளை களைந்து ஜனநாயக பண்புகளை வளர்க்கிறது. இது ஒரு நிலையான சமூக கட்டமைப்பை உருவாக்குகிறது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், கல்வி என்பது விதை, மனிதவள மேம்பாடு என்பது அதன் கனி. நவீன சூழலில் ஒரு நாடு பொருளாதார வல்லரசாக மாற வேண்டுமானால் அது சாலைகளிலும் பாலங்களிலும் செய்யும் முதலீட்டை விட கல்வி மற்றும் சுகாதாரத்தில் செய்யும் முதலீடே இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் அதிக லாபத்தை தரும். கல்வி இல்லாத மனிதவள மேம்பாடு என்பது அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது. Explain the relationship of human resource development and education in modern context. நவீன சூழலில் மனிதவள மேம்பாட்டிற்கும் கல்விக்கும் உள்ள உறவை விளக்குங்கள். Human resource development HRD and education, a modern context. மனிதவள மேம்பாடு HRD மற்றும் கல்வி ஒரு நவீன சூழல். Human resource development HRD and education are closely linked in the modern context. HRD focuses on developing individuals, skills, knowledge, and abilities to enhance organizational performance. மனிதவள மேம்பாடு HRD மற்றும் கல்வி ஆகியவை நவீன சூழலில் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. நிறுவன செயல்திறனை மேம்படுத்த தனிநபர்களின் திறன்கள், அறிவு மற்றும் திறன்களை வளர்ப்பதில் HRD கவனம் செலுத்துகிறது. Relationship between HRD and education. HRD மற்றும் கல்விக்கு இடையிலான உறவு. Skill development. Education provides the foundation for HRD by equipping individuals with the necessary skills, knowledge, and competencies. திறன் மேம்பாடு. கல்வி தனிநபர்களை தேவையான திறன்கள், அறிவு மற்றும் திறன்களுடன் சித்தப்படுத்துவதன் மூலம் டிக்கு அடித்தளத்தை வழங்குகிறது. Workforce preparation. Education prepares individuals for the workforce, enabling them to contribute to organizational growth and development. பணியாளர் தயாரிப்பு. கல்வி தனிநபர்களை பணியாளர்களுக்கு தயார்படுத்துகிறது, நிறுவன வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்க உதவுகிறது. Lifelong learning. HRD emphasizes the importance of lifelong learning, and education plays a critical role in providing opportunities for continuous learning and skill development. வாழ்நாள் முழுவதும் கற்றல். வாழ்நாள் முழுவதும் கற்றலின் முக்கியத்துவத்தை HRD வலியுறுத்துகிறது, மேலும் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்குவதில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. Importance of HRD and education in modern context. Globalization and technological advancements. HRD and education are essential for individuals and organizations to adapt to globalization and technological advancements. உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மனிதவள மேம்பாட்டுத் துறை மற்றும் கல்வி அவசியம். Innovation and competitiveness. HRD and education can foster innovation and competitiveness, driving economic growth and development. புதுமை மற்றும் போட்டித்தன்மை. மனிதவள மேம்பாட்டுத் துறை மற்றும் கல்வி புதுமை மற்றும் போட்டித்தன்மையை வளர்க்கும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை தூண்டும். Personal and professional growth. HRD and education can enable individuals to achieve personal and professional growth, enhancing their quality of life. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சி. மனிதவள மேம்பாட்டுத் துறை மற்றும் கல்வி தனிநபர்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை அடைய உதவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். Challenges and opportunities. Skills gap. Addressing the skills gap and ensuring that education and HRD programs are aligned with industry needs. திறன் இடைவெளி. திறன் இடைவெளியை நிவர்த்தி செய்தல் மற்றும் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டங்கள் தொழில்துறை தேவைகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்தல். Technological disruption.
leveraging technological advancements to enhance HRD and education, while mitigating the risks of disruption. தொழில்நுட்ப சீர்குலைவு இடையூறுகளின் அபாயங்களை குறைக்கும் அதே வேளையில் மனிதவள மேம்பாட்டுத் துறை மற்றும் கல்வியை மேம்படுத்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்துதல். Lifelong learning, promoting a culture of lifelong learning and continuous skill development. வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் தொடர்ச்சியான திறன் மேம்பாட்டின் கலாச்சாரத்தை ஊக்குவித்தல். Conclusion: HRD and education are interlinked and essential for individual and organizational growth in the modern context. By investing in education and HRD, individuals and organizations can develop the skills, knowledge, and competencies needed to succeed in a rapidly changing world. நவீன சூழலில் தனிநபர் மற்றும் நிறுவன வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டுத் துறை மற்றும் கல்வி ஆகியவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு அவசியமானவை. கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் முதலீடு செய்வதன் மூலம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் வேகமாக மாறிவரும் உலகில் வெற்றிபெற தேவையான திறன்கள், அறிவு மற்றும் திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும். இந்தியாவில் பலவீனமான பிரிவினரின் கல்வி பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். இந்த பிரச்சினைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்தியாவில் பலவீனமான பிரிவினர் வீக்கர் செக்ஷன்ஸ் என்பது பட்டியல் சாதியினர் SC, பழங்குடியினர் ST, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBC, பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை உள்ளடக்கியது. கல்வி மட்டுமே இவர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான ஒரே கருவி. இருப்பினும் இவர்கள் கல்வி கற்பதில் பல தனித்துவமான சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். பகுதி 1: பலவீனமான பிரிவினர் எதிர்கொள்ளும் முக்கிய கல்வி சிக்கல்கள். வறுமை மற்றும் பொருளாதார சுமை poverty. பெரும்பாலான பலவீனமான பிரிவினர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். கல்வியை விட வயிற்றுப்பசிக்கு உணவருந்துவதே இவர்களின் முதல் தேவையாக உள்ளது. இதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகின்றனர். குழந்தை தொழிலாளர் முறை. சமூக பாகுபாடு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். கிராமப்புறங்களில் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் இன்றும் தொடர்கின்றன. பட்டியல் சாதியின குழந்தைகள் வகுப்பறையில் தனிமைப்படுத்தப்படுதல் அல்லது அவமானப்படுத்தப்படுதல் போன்ற நிகழ்வுகள் அவர்களை பள்ளியை விட்டு வெளியேறத் தூண்டுகின்றன. அணுகும் வசதியின்மை lack of access. பழங்குடியினர் ST, இவர்கள் வாழும் மலைப்பகுதிகள் மற்றும் காடுகளில் போதிய பள்ளிகள் இல்லை. நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகளில் சாய்வு தளங்கள் ராம்ப்ஸ், சிறப்பு கழிப்பறைகள் இல்லாததால் இவர்கள் கல்வி கற்பது கடினமாகிறது. மொழி தடை லாங்குவேஜ் பேரியர். பழங்குடியின குழந்தைகளின் தாய்மொழிக்கும் பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் மொழிக்கும் மாநில மொழி ஆங்கிலம் பெரிய இடைவெளி உள்ளது. இதனால் அவர்களுக்கு பாடம் புரிவதில்லை. பாலின பாகுபாடு ஜெண்டர் பயஸ். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தராமை, சிறுவயதிலேயே திருமணம் செய்து வைத்தல் மற்றும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மை ஆகியவை இடைநிற்றலை டிராப் அவுட்ஸ் அதிகரிக்கின்றன. பகுதி 2: இந்த பிரச்சினைகளை தீர்க்க அரசு எடுத்த நடவடிக்கைகள். இந்திய அரசு அரசியலமைப்பு ரீதியாகவும் திட்டங்கள் மூலமாகவும் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அரசியலமைப்பு பாதுகாப்பு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். பிரிவு 46 பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு சிறப்பு கவனத்துடன் மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. பிரிவு 21A 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாகும். சட்டரீதியான நடவடிக்கைகள். கல்வி உரிமைச் சட்டம் 2009 RTE ஆக்ட் தனியார் பள்ளிகளில் ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கல்வி நிலையங்களில் சாதி ரீதியான பாகுபாட்டதை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கிறது. கல்வித் திட்டங்கள் எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ். சமக்ர சிக்ஷா அபியான் சமக்ரா சிக்ஷா அபியான் முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டது.
மதிய உணவு திட்டம் பிஎம் போஷன் வறுமையின் காரணமாக குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இருப்பதை தடுக்கவும் ஊட்டச்சத்தை அதிகரிக்கவும் இத்திட்டம் உதவுகிறது. உறைவிட பள்ளிகள் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா KGBV கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் உள்ள SC, ST, OBC மற்றும் சிறுபான்மையின பெண் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்ட தங்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகள். ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் EMRS பழங்குடியின ST மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க தொடங்கப்பட்ட சிறப்பு பள்ளிகள். ஆசிரம பள்ளிகள் மலைவாழ் மக்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் பள்ளிகள். உயர்கல்வியில் இடஒதுக்கீடு மற்றும் உதவித்தொகை. IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் SC 15 விழுக்காடு, ST 7.5 விழுக்காடு, OBC 27 விழுக்காடு மற்றும் EWS 10 விழுக்காடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ப்ரீ மேட்ரிக் போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான முழு கட்டணம் மற்றும் பராமரிப்பு செலவை அரசே கல்வி உதவித்தொகையாக வழங்குகிறது. புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கென SCDGS சிறப்பு கல்வி மண்டலங்களை ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் உருவாக்க பரிந்துரைத்துள்ளது. தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் பழங்குடியின குழந்தைகளின் கற்றல் சுமையை குறைக்க வழிவகை செய்துள்ளது. முடிவுரை: அரசின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிச் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது. இருப்பினும் கல்வி இடைநிற்றல் மற்றும் கற்றல் தரம் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் ஆகியவற்றில் இன்னும் கவனம் செலுத்தினால் மட்டுமே பலவீனமான பிரிவினரின் முழுமையான முன்னேற்றம் சாத்தியமாகும். Discuss the educational problems of weaker sections in India. What are the measures adopted to solve these problems? இந்தியாவில் பலவீனமான பிரிவினரின் கல்வி பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். இந்த பிரச்சினைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? Educational problems of weaker sections in India. இந்தியாவில் பலவீனமான பிரிவினரின் கல்வி பிரச்சினைகள். Weaker sections, including scheduled castes SCS, scheduled tribes STS, and other backward classes OBCS, face significant educational challenges in India. பட்டியல் சாதியினர் SCS, பட்டியல் பழங்குடியினர் STS மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBCS உள்ளிட்ட பலவீனமான பிரிவினர் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க கல்வி சவால்களை எதிர்கொள்கின்றனர். Key problems முக்கிய சிக்கல்கள். Limited access to quality education, particularly in rural and under-resourced areas. வரையறுக்கப்பட்ட அணுகல். தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், குறிப்பாக கிராமப்புற மற்றும் வளம் குறைந்த பகுதிகளில். Poverty and financial constraints hinder educational opportunities and outcomes. வறுமை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் கல்வி வாய்ப்புகள் மற்றும் விளைவுகளை தடுக்கின்றன. Social exclusion and discrimination perpetuate educational disparities. சமூக விலக்கு மற்றும் பாகுபாடு கல்வி ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Lack of representation, underrepresentation in educational institutions and decision-making bodies. பிரதிநிதித்துவமின்மை, கல்வி நிறுவனங்கள் மற்றும் முடிவெடுக்கும் அமைப்புகளில் குறைவான பிரதிநிதித்துவம். Measures நடவடிக்கைகள். Reservation policy provides quotas for SCS, STS, and OBCS in educational institutions and government jobs. இடஒதுக்கீட்டு கொள்கை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைகளில் SC, ST மற்றும் OBC களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. Scholarships and financial assistance programs support students from weaker sections. உதவித்தொகைகள் மற்றும் நிதி உதவி திட்டங்கள் பலவீனமான பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவுகின்றன. Inclusive education initiatives promote diversity and inclusion in educational institutions. உள்ளடக்க கல்வி நிறுவனங்களில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் உள்ளடக்கிய கல்வி முயற்சிகள். Special programs
Special programs, such as bridge courses and remedial education, support students from weaker sections. சிறப்பு திட்டங்கள், இணைப்பு படிப்புகள் மற்றும் மாற்றுக் கல்வி போன்ற சிறப்பு திட்டங்கள் பலவீனமான பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆதரவளிக்கின்றன. Government initiatives, Sarva Shiksha Abhiyan SSI. SSI aims to universalize elementary education, improving access and quality. Sarva Shiksha Abhiyan SSI. SSI தொடக்க கல்வியை உலகளாவியமயமாக்குவதையும் அணுகல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Mid-day meal scheme. The mid-day meal scheme provides nutritious meals to school children, improving attendance and enrollment. மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவை வழங்குகிறது, வருகை மற்றும் சேர்க்கையை மேம்படுத்துகிறது. National Scholarship Schemes. National scholarship schemes provide financial support to meritorious students from weaker sections. தேசிய உதவித்தொகை திட்டங்கள். தேசிய உதவித்தொகை திட்டங்கள் பலவீனமான பிரிவுகளைச் சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு நிதி உதவியை வழங்குகின்றன. Challenges and opportunities. Implementation gaps. Implementation gaps and inadequate infrastructure can limit the effectiveness of initiatives. செயல்படுத்தலில் உள்ள இடைவெளிகள் மற்றும் போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது முயற்சிகளின் செயல்திறனை குறைக்கலாம். Social attitudes. Social attitudes and biases can hinder the effectiveness of initiatives. சமூக மனப்பான்மைகள் மற்றும் சார்புகள் முயற்சிகளின் செயல்திறனை தடுக்கலாம். Monitoring and evaluation. Regular monitoring and evaluation can help identify areas for improvement. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. வழக்கமான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண உதவும். Conclusion. Addressing the educational problems of weaker sections in India requires a comprehensive approach that promotes equal access, inclusivity, and social justice. By implementing effective measures and addressing challenges, India can promote educational equity and social mobility for all. இந்தியாவில் பலவீனமான பிரிவுகளின் கல்வி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சமமான அணுகல், உள்ளடக்கம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பயனுள்ள நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் இந்தியா அனைவருக்கும் கல்வி சமத்துவத்தையும் சமூக இயக்கத்தையும் ஊக்குவிக்க முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.